ரிதி, ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் 24 பேர் கைது செய்யப்பட்ட சூழ்நிலையில் இன்று மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கோபி, குமரன் மற்றும் ராஜேஷ் ஆகிய 3 பேர் இன்று கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று மொட்டை கிருஷ்ணன் அவருடைய கூட்டாளிகளாக இருந்ததாகவும் இந்த கோபி, குமரன், ராஜேஷ் ஆகியோர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் கொலையாளிகளுக்கு உதவியதாகவும் அவர்கள் அளித்த வாக்குமூலத்தில் இருந்து தெரிய வந்திருக்கிறது. இதில் ராஜேஷ் என்பவர் வழக்கறிஞர் ஹரிகரன் என்பவருக்கு வெடிகுண்டு விநியோகித்ததாகவும் காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வாக்குமூலங்களை அதிகாரப்பூர்வமாக காவல்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்படாவிட்டாலும் அவர்கள் அளிக்கும் தகவல்கள் மற்றும் அவர்கள் தொடர்பு கொண்ட நபர்கள் ஆகியோரின் அடிப்படையில் தான் 24 பேர், 7 வழக்கறிஞர்கள் உட்பட 24 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 2 பெண்கள், இதில் ஆற்காடு சுரேஷின் மனைவி மற்றும் மலர்கொடி என்ற தோட்டம் சேகரின் மனைவி உள்ளிட்டோரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பொற்கொடி, மலர்கொடி, இது தவிர 7 வழக்கறிஞர்கள். இவர்கள் தவிர மிக முக்கிய திமுக, காங்கிரஸ், பாஜக மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள், அவர்களுக்கு ரவுடிகளுடன் இருந்த தொடர்பு ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த விசாரணை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த சூழ்நிலையில் இன்று கைது செய்யப்பட்டுள்ள இந்த 3 பேரும் வழக்கறிஞர் ஹரிகரனுடன் தொடர்பு கொண்டு அவரிடமிருந்து ஆயுதங்கள் மற்றும் பணப்பட்டுவாடா செய்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இவர்கள் மொட்டை கிருஷ்ணன் மற்றும் புதூர் அப்பு என்ற ரவுடி ஆகியோரோடு தொடர்பில் இருந்ததாகவும் இவர்கள் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் மறைமுகமாக இவர்கள் உடந்தையாக இருந்ததாகவும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த 3 பேர் கைது மூலமாக கோபி, குமரன், ராஜேஷ் ஆகியோர் இன்று கைது செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளதன் மூலமாக ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் இதுவரை கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கையானது 27ஆக உயர்வடைந்துள்ளது. ரிதி.